ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கடம்பா தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடம்பா தொக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் கடம்பா எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு அந்த கடம்பா எடுத்துக்கோங்க. அந்த பேக் சைடில் இருக்கிறத எடுத்துருங்க. அந்த உள்ளே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அதுவும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு குடல் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த மேலே வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதையும் என்ன பண்ணுங்கள் அப்படியே கையாலேயே எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். கடம்பா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சுடுங்க. வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டாலும் வேகாது, ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த சைஸில் போட்டுக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன். கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிறேன். இதை நல்லா தாளித்து வந்தக்கப்புறம் இதில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸில். தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி போடும்போது இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன். நான்வெஜ் எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஞ்சத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நீச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பூண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி கூட போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வந்து வதக்குங்க. நல்லா வெங்காயம் தக்காளி காரெல்லாம் வதங்கின பேர் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடம்பாவை இதில் சேர்த்துக்கலாம். கடம்பாவை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மசாலா கடம்பா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே இதுக்கு ஆட் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா இந்த கடம்பாலேருந்தே உங்களுக்கு தண்ணி நிறைய வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த தொக்கோடு இந்த கடம்பாவை போட்டு வதக்கி ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடிடுறேன். இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். தட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சுத்தமாக ஊற்றலை, ஆனால் எப்படி தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த தண்ணியிலே தான் நான் வேக வைக்க போகிறேன். இதை இப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சு எடுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே வெந்துடாது. ஸோ 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு வேக வச்சு அப்படியே எடுத்திங்கன்னா தான் வேகும். இப்போ நல்லா தண்ணிலாம் சுண்டி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா புளி கொஞ்சம் ஊற்ற போகிறோம். இது கொஞ்சம் புளிப்பு தேவை, அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதோட சாரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது நல்லா சுருண்டு வரும்போது கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த கடம்பா தொக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்து உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது. முதுகு வலி இருக்கிறவங்க இந்த கடம்பா தொக்கை அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ரசம் கூட வச்சுட்டு இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.